அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த புதிய வருடப்பிறப்பு வந்துவிட்டது. இன்றைக்கு மகரீபில் நமக்கு முதல் பிறை பிறக்கவிருக்கு. இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கு மகரீபில் தொடங்கி நாளை மகரீபுக்குள்ளே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பலருக்குமே பலன் கொடுத்த ஒரு அமல் தான். இது நம்ம ஓதக்கூடிய ஒரு அமலாகவும் இன்னும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது. எனவே இதை நீங்கள் எழுதி வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இன்னைக்கு இருங்க. அதாவது நல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களை மட்டும் 113 தடவை நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா. அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹாலா உங்களுக்கு அதை அப்படியே கபூலாக்கி தருவான். ஏன்னா இது நினைப்பதை இழுத்து வரும் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ஒரு அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரபல்யமானது. இதை பலரும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு முஹர்ரம்லையும் பல ஆலிம்கள் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல். இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நமக்கு தருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு. நம்ம நினைப்போம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பரக்கத்துக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. எல்லா விஷயத்துலையும் இது நமக்கு உதவியை பெற்றுத்தரும். முதல்ல இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நமக்கு நோய்கள் இருக்காது, கடன்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வராது. மிக முக்கியம் இதுதான். நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எதுவுமே இந்த வருஷத்தில் நமக்கு நடக்காது. எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இந்த வருஷத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கணும், இந்த வருஷத்தில் ஒரு தொழில் தொடங்கணும், இந்த வருஷத்தில் திருமணம் முடிக்கணும், இந்த வருஷத்தில் ஒரு வேலையில் பரக்கத் கிடைக்கணும், வியாபாரம் செழிக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஒரு வீடு ஒன்று கட்டணும், ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது இந்த வருஷத்தில் எனக்கு அது நடக்கணும், அல்லது வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நல்ல காரியம் கூடி வரணும். ஒரு நல்ல திருமண பேச்சு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான பேச்சு நடக்கணும் அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த வருஷத்தில் எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இந்த அமலை நீங்கள் முடிச்சிருங்க. இதை எழுதி உங்களோட வீட்லேயோ அல்லது வியாபார இடங்கள்லையோ கடைகள்லையோ வச்சிட்டிங்க அப்படின்னா பரக்கத்தான ரஹ்மத்தான மலக்குகள் அந்த இடத்துக்கு வர்றாங்களாமா. அதனால நமக்கு பரக்கத் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இதை செஞ்சு வச்சுக்கிற வீட்டில் எந்த ஒரு துன்பமும் ஏற்படாதான், மனக்கவலை இருக்காதான், சண்டை சச்சரவுகள் நடக்காதான். இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்குது. எல்லோருமே இதை கண்டிப்பாக செய்யணும். இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு தூய்மையான வெள்ளத்தாளில் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற இதைத்தான் எழுத போகிறீங்க. ஆனால் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சேர்த்து எழுதக்கூடாது. பிஸ்மில்லாவில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும், அதாவது இப்போ பிஸ்மில்லாவில் என்ன இருக்குது, முதல் எழுத்து பே இருக்கு இல்லையா, அரபி எழுத்து, அந்த பே அப்படிங்கிற எழுத்து நீங்கள் எழுதணும். அடுத்தது சீன், அடுத்தது மீம், இந்த மாதிரி அந்த எழுத்துக்களை தான் நீங்கள் எழுதணுமே தவிர கூட்டு சேர்த்து எழுதக்கூடாது. தனித்தனியாக அந்த எழுத்துக்கள் வர்ற மாதிரி தான் எழுதணும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இதை எழுதணும். இதில் 19 எழுத்துக்கள் இருக்குது. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பிரித்தா 19 எழுத்துக்கள் இருக்குது. நீங்கள் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னா இந்த 19 எழுத்துக்களையும் 113 முறை நீங்கள் எழுதி முடிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பிரித்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹ்வை தான் எழுத போகிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக எழுத போகிறோம். 113 முறை எழுத போகிறோம். உங்களுக்கு நல்லா புரியும், நீங்கள் எழுதிடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பேப்பர் இப்படித்தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைனில் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்படியே தொடர்ந்து கீழே வரக்கூடிய பிஸ்மில்லாஹ் எல்லாமே உங்களுக்கு 113 தடவை நீங்கள் எழுதி முடிச்சிருக்கணும். ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்படியே நீங்கள் 113 தடவை முடிச்சுட்டு 113 தடவை ஒரு முறை நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து பார்த்து நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. அதாவது எழுதும்போதே நம்ம ஒரு தடவை சொல்கிறோம்,
எழுதி முடித்த உடனேவும் அதை நம்ம படித்து பார்க்குறோம். அப்போ 113 தடவை நம்ம பிஸ்மில்லாஹ்வையும் கடைசியிலையும் சொல்கிறோம். முதல்ல எழுதும் போதும் சொல்லிடுறோம். அப்போ 226 முறை நம்ம ஓதி முடிக்கிறோம். இதற்கு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். அதாவது இன்றைக்கு மகரீப்ல இருந்து நாளை மகரீப் வரைக்கும் நீங்கள் நேரம் எடுத்துக்கோங்க. எந்த நேரம் உங்களுக்கு இலகுவாக இருக்குதோ அந்த நேரத்தில் உட்காந்து எழுதுங்க. ஒரே இருப்பில் உட்காந்து தான் எழுதணும். இதை தூய்மையான நிலையில் உட்காந்து நீங்கள் ஒழு எடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க. இன்னும் கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து தான் எழுதணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னும் தமிழில் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பீங்க. தமிழில் எழுதக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அரபி எழுத்துக்களை இப்படி நீங்கள் பிரித்து தான் எழுதணும், சேர்த்து எழுதக்கூடாது. இந்த முறையில் இதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடியதாக இருக்குது. இப்போது நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி மந்திரம் இதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே யாரெல்லாம் என்னுடைய துவா கபூல் ஆகலை, நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சோதனையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கவலைப்படுறீங்களோ இந்த அமலை முடிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் மிஸ் ஆகாது. உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே வரும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். இதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக வாழ்வீங்க. கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். போன வருஷம் செஞ்சவங்க நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்கான். இன்னும் வசதி இல்லாதவங்க கூட இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. துவா கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்தில் நிறைய துவாக்களை கபூலாக்கி கொடுத்துருக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருடம் முஹர்ரம்லையும் நீங்கள் இந்த அமலை எழுத தயாராகிருவீங்க. எப்போ முஹர்ரம் வரும் எழுதலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவு இது உங்களுக்கு பலனை பெற்றுத்தரும். இதை எழுதி எங்கே வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய வீட்டில் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் நீங்கள் வைங்க. முக்கியமான இடங்களில் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் இதை பார்த்து ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கு நம்ம இந்த அமலை முடித்து ஒரு இடத்துல நம்ம பத்திரமா வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். அதனுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நமக்கு வருஷம் முழுக்க கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அது நலவாக தான் இருக்கும். இன்னும் நமக்கு ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கையும் கேட்க மாட்டான். நமக்கு அல்லாஹ் லேசாக்கி தருவான். எனவே இந்த ஆண்டை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா பிஸ்மில்லாவோட தொடங்குங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும். எந்த விதமான தீங்கும் இருக்காது. எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த முஹர்ரமில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறனால இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன்படி நீங்கள் கண்டிப்பாக அமல் செய்யுங்க. இல்லை வருட தொடக்கத்தில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா நிறைய நற்பலன்களை நம்ம அடைந்து கொள்ள முடியும். எனவே இதுவும் ஒரு அமல் தான். கண்டிப்பாக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட தயாரிப்புகளான கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் மற்றும் அற்புத வஜீஃபா கிதாப், இன்னும் இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு, இன்னும் மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் பாரம்பரியமான கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.